Hi everyone, welcome to Spectator Views YouTube channel. So இந்த வீடியோவில் இன்டர்ஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் டெஸ்ட் ரிவ்யூ பார்க்குறோம். பிங்க் பால் டெஸ்ட் அடிலைட்டில் தொடர்ந்து ரெண்டாவது முறையாக இந்தியா தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டாக. ரெண்டு மேட்ச்லையுமே பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் முதல் செஷன்லேயே தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ பால்ஸ் நிறைய மீதி வச்சு ஆஸ்திரேலியா ஜெயிச்ச மேட்ச் ஆஸ்திரேலியாவில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பால் ஃபாஸ்டஸ்ட் வின் அப்படின்னு நினைக்கிறேன் கடந்த 90 வருஷத்தில். ஸோ பாயிண்ட் ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா முதல் இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க 60.71% வெற்றிகள். சவுத் ஆஃப்ரிக்கா ரெண்டாவது இடத்துக்கு முன்னேறிருக்காங்க 59.26% வெற்றிகள். இந்தியா மூணாவது இடத்துல இருக்காங்க 57.29% வெற்றிகள். ஸ்ரீலங்கா நாலாவது இடம் 50% வெற்றிகள். இங்கிலாந்து 45.24% வெற்றி அஞ்சாவது இடம். அண்ட் நியூசிலாந்து ஆறாவது இடம் 44.23% வெற்றிகள். ஸோ ரோஹித் சர்மா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணார். ரோஹித், கில் அண்ட் அஸ்வின் பிளேயிங் 11ல் இடம் பிடிச்சாங்க. அண்ட் ஆஸ்திரேலியாவில் ஹேசல்வுட் இன்ஜுரி காரணமாக ரூல்ட் அவுட். ஸ்காட் பாலண்ட் இடம் பிடிச்சார். ஸோ முதல் நாள் ரெண்டாவது செஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியா 180க்கு ஆல் அவுட். அண்ட் கில் அண்ட் கேஎல் ராகுல் ஒரு நல்ல பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்தாலும் அவங்களால ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் போட்டு நல்ல ரன்ஸ் எடுத்து கொடுக்க முடியல. மற்ற பேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு அதிரடி இன்னிங்ஸ் ஆட ட்ரை பண்ணி விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாங்க. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அப்படின்ற விஷயம் தொடர்ந்து கஷ்டப்படுத்துது இந்த பிட்ச் பொறுத்த வரைக்கும், இன்ஃபேக்ட் இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியன் பேட்டர்ஸ்க்கு. அதே போல் அவுட் ஸ்விங்கருக்கு தொடர்ந்து விராட் கோலி கஷ்டப்படுறாரு, விக்கெட்ஸ் லூஸ் பண்ணுறாரு 4th ஸ்டம்ப் லைனில். அண்ட் ஃப்ரண்ட் ஃபுட் ஒர்க் அப்படின்றது தொடர்ந்து இந்தியன் பேட்டர்ஸ்க்கு ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. அண்ட் ஆஸ்திரேலியா பவுலிங் பொறுத்த வரைக்கும் முதல் செஷனில் பார்த்திங்கன்னா பெருசாக யாக்கர்ஸ் அண்ட் பவுன்சர்ஸ் போர்டில் ஃபீல்டிங்லேயும் நிறைய கேச்சஸ் விட்டாங்க. ரெண்டாவது செஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கேச்சஸ் பிடிச்சாங்க, யாக்கர்ஸ் அண்ட் பவுன்சர்ஸ் ட்ரை பண்ணாங்க ஆஸ்திரேலியா பேசர்ஸ். ஸோ ஸ்டார்க் பார்த்திங்கன்னா 6 விக்கெட் எடுத்தார். இன்ஃபேக்ட் அவருடைய கரியர் பெஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டில். அண்ட் ஸோ முதல் நாளில் காவாஜோடைய விக்கெட் மட்டும் ஆஸ்திரேலியா இழந்திருந்தாங்க. ஸோ ரெண்டாவது நாள் கண்டினியூ ஆச்சு. லபுஷேன் அண்ட் மெக்ஸ்வினி ஒரு நல்ல 50+ பார்ட்னர்ஷிப். அதன் பிறகு பார்த்திங்கன்னா டிராவிஸ் ஹெட் அண்ட் லபுஷேன் ஒரு நல்ல 60+ பார்ட்னர்ஷிப். அண்ட் டிராவிஸ் ஹெட் ஒரு ரெண்டில் அதிரடியாக ஆடி செஞ்சுரி அடிச்சது. அண்ட் லபுஷேன் நல்ல ஒரு கிரைண்டிங் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு. அண்ட் அதே போல் கேரியும் ஹெட்டுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணார். ஸோ அதன் காரணமாக ஆஸ்திரேலியா 337 செஞ்சுரி பை டிராவிஸ் ஹெட் 140 141 பாலில். அண்ட் அதன் பிறகு 157 லீடிங்கில் இந்தியா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் கேஎல் ராகுல், கில் மட்டும்தான் இந்த இன்னிங்ஸ்லேயும் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த முறையும் பார்த்திங்கன்னா பெரிய டோட்டல் எடுத்துகிட்டு போக முடியலை. ஸோ மற்ற எல்லாருமே தொடர்ந்து விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பெருசாக டெஸ்ட் கிரிக்கெட் ஆடின மாதிரியே தெரியலை, ஈஸியாக விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாங்க இந்தியன் பேட்டர்ஸ். அண்ட் அதே போல் ஆஸ்திரேலியா பவுலர்ஸும் நல்ல லைன் அண்ட் லென்த்தில் போட்டு விக்கெட்ஸ் எடுத்தாங்க. இன்ஃபேக்ட் ரெண்டாவது இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா கம்மின்ஸ் அவருடைய 5 எடுத்தார். அண்ட் ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஸ்திரேலியா இந்தியா பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா 3 ஓவர் தான் போட்டாங்க. 19 ரன் தான் ஆஸ்திரேலியாவுக்கு டார்கெட். 10 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க. ஸ்லோயர் ரன்ஸ் தான் போட்டாங்க. பும்ரா மற்றும் சிராஜ் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ ஓவரால் இந்த மேட்ச் பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்தியாவுடைய பிளான்ஸ், கேஎல் ராகுல் அண்ட் கில் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. பட் பெரிய டோட்டல் போடல. அதர் எண்டில் பார்த்தீங்கன்னா மற்ற யாருமே பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் ஃபீல்டில் ஆடுறதுக்கு தயாராகவே இல்லை. எல்லாருமே பார்த்திங்கன்னா அட்டாக்கிங் இன்டென்ட்டோடு ஆடி பெரிய ஷாட்ஸ் போய் தான் அவுட் ஆனாங்க. அண்ட் அதர் சைடு ஆஸ்திரேலியாவுடைய பவுலிங் இன்ஃபேக்ட் 2 இன்னிங்ஸ்லேயும் இந்தியன் பேட்டர்ஸாக தான் பண்ணாங்க. அண்ட் ஆஸ்திரேலியாவுடைய பவுலிங் பொறுத்த வரைக்கும் முதல் பால்லையே ஸ்டார்க் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஸோ முதல் செஷன் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் பவுலிங் அண்ட் ஃபீல்டிங்கில் அடுத்து வர செஷன்ஸில் ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் அண்ட் ஃபீல்டர்ஸ் கம்பேக் கொடுத்தாங்க. டைட் லைன்ஸில் வச்சாங்க. நல்ல பிளான்ஸ் இருந்தது. பவுலிங்லேயும் கேச்சிங்லேயும் கிரவுண்ட் ஃபீல்டிங்லேயும் நல்ல பிளான்ஸ் ஒர்க் அவுட் பண்ணாங்க. அண்ட் டைட் லைன்ஸில் போட்டாங்க. ஷார்ட் பால்ஸ், பவுன்சர்ஸ், யாக்கர்ஸ் எங்கே போடணுமோ கரெக்டாக நெயில் பண்ணாங்க. அண்ட் 2 இன்னிங்ஸ்லேயுமே அதை பண்ணாங்க. அண்ட் அதே போல் ஆஸ்திரேலியாவுடைய பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிராவிஸ் ஹெட் ஒரு எண்டில் அதிரடி ஆடும்போது மற்ற எண்டில் பார்த்திங்கன்னா ஆங்கரிங் இன்னிங்ஸ் செகண்ட் ஃபீல்டில் ஆடுறதுக்கு லபுஷேன், மெக்ஸ்வினி அண்ட் கேரி இருந்தாங்க. இந்தியாவுக்கு அதை எந்த பேட்டரும் செய்யலை. அண்ட்
அதே போல் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய பவுலிங் சேஞ்சஸ். டிராவிஸ் ஹெட் பார்த்திங்கன்னா முதல் இன்னிங்ஸில் வரும்போது பும்ராவுடைய ஸ்பெல்லை கட் பண்ணாங்க. அந்த நேரத்தில் தான் பும்ரா ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். அந்த நேரத்தில் டிராவிஸ் ஹெட்டுக்கு பும்ராவை போட வச்சுருக்கலாம். ஷார்ட் பால் பவுன்சர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் டிராவிஸ் ஹெட்டுக்கு போடவே இல்லை. டிராவிஸ் ஹெட்டுக்கு அது ஒரு கடினமான விஷயமா இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் எல்லா ஃபாஸ்ட் பாலர்ஸும் ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸுடைய ஷோல்டருக்கு கீழே தான் பெரும்பாலும் பவுலிங் போட்டாங்க. இந்த இடத்துல ஒரு பிரசித் கிருஷ்ணா இருந்திருக்கணும். அதே நேரத்தில் அஸ்வின் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நல்லா விளையாடுவார், பிங்க் பால் ஆம் பால் நிறைய போடுவார் அப்படின்னு அவரே எடுத்துகிட்டு வந்தாங்க. அவர் ஃபுல்லர் லெங்த்தில் நிறைய ஈஸி ரன்ஸ் கொடுத்தாரு. அவர் ஸ்டம்ப்புக்கு வெளியில் பேட்டரை கொஞ்சம் ஆட வச்சுருந்தா அந்த இடத்துல விக்கெட்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ அதை செய்ய தவறிட்டாங்க. கிரவுண்ட் ஃபீல்டிங்லேயும் ஈவன் தோ பண்ட் நிறைய கேட்ச் பிடிச்சார், ஜெய்ஸ்வால் கேச்சஸ் பிடிச்சார், பட் ஸ்டில் கிரவுண்ட் ஃபீல்டிங்கில் கஷ்டப்பட்டாங்க இந்தியா. அண்ட் ஸோ இதெல்லாம் இந்தியா பவுலிங் அண்ட் பேட்டிங் ஃபீல்டிங்கில் செய்த தவறுகள். அண்ட் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிராவிஸ் ஹெட்டுக்கு பேட்டர்ஸ் நல்ல சப்போர்ட் கொடுத்தாங்க. ஏன் டிராவிஸ் ஹெட் பற்றி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, முதல் டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்தியா 150க்கு ஆல் அவுட் ஆன பிறகு இந்தியன் பவுலர்ஸ் ஆஸ்திரேலியாவை 104க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. இந்த டெஸ்ட்டில் அதை நடக்க விடாமல் டிராவிஸ் ஹெட் அண்ட் மற்ற பேட்டர்ஸும் தடுத்தாங்க. அண்ட் ஆஸ்திரேலியா பவுலிங்கும் பார்த்திங்கன்னா முதல் செஷனை கம்பேர் பண்ணும்போது போக போக டைட் லைன்ஸில் வச்சாங்க. ஃபீல்ட் செட்டிங்கும் அருமையாக இருந்தது. ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் எல்லாமே டிக். அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ரைட் ஃப்ரம் டீம் செலெக்ஷனில் இருந்து அண்ட் பேட்டிங் எப்படி ஆடுறது அப்படின்ற அப்ரோச்சில் இருந்து, பவுலிங் சேஞ்சஸ் அப்ரோச்சில் இருந்து, ஃபீல்டிங் எல்லாமே யோசிக்க வேண்டியது இருக்குது. ஸோ பிளேயர் ஆஃப் மேட்ச் டிராவிஸ் ஹெட் அவருடைய செஞ்சுரிக்காக ஸோ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த டெஸ்ட் 14ஆம் தேதி கேபாவில் தொடங்க போகுது. ஸோ அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசுவோம். உங்களுக்கு கருத்துக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் கமெண்ட் செக்ஷனை பதிவு செய்யுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.